ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி புடலங்காயில் 65 செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள், ஒரு புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், உப்பு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. புடலங்காவை இந்த மாதிரி மேல் தோல் முதல்ல சீவிக்கலாம். இப்போ இதை ரெண்டாக வெட்டிக்கிட்டு இந்த உள்ளே இருக்கிறத இந்த கத்தியிலே சுரண்டி இந்த மாதிரி வெளியே எடுத்துடணும். இப்போ நம்ம புடலங்காவை இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா. இது கொஞ்சம் ஒட்டாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு, ஏன்னா புடலங்காய் வந்து மசாலா அவ்வளோ சீக்கிரம் ஒட்டிடாது. நம்ம நல்லா தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம்ப்பா. உடனே திருப்ப வேண்டாம், நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பிக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா பசங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா இந்த பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கூட்டு பொரியல்லாம் சாப்பிட்றத விட இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.